எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு முன்னாடி வரையிலும் எந்த ஒரு எம்எல்ஏவும் எந்த ஒரு அமைச்சரும் இந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சது கிடையாதுங்க. அவங்க குடும்ப அரசியல்லாம் நடத்துறாங்க. அவங்களோட விளம்பரத்துக்காக அவங்க அரசியல் இதுக்காக எவ்வளவு பண்ணாலும் மக்களுக்காக அவங்க பண்ணணும். அந்த ஒரே ஒரு இதுதான். நிறைய பேர் சொல்றாங்க அவங்க ஏர்ன் பண்றாங்கன்னு, பட் தே ஆர் கிவிங் பேக் டு புவர் பீப்புள் ஆல்சோ. லைக் நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒயின் ஷாப்பை திறந்து வைக்கிறீங்க. அங்கே எத்தனையோ குடும்பம் நாசமாக போகுது. அப்போ அந்த பெண்களுக்கு யார் பதில் சொல்லுவா? இப்போ இந்த 1000 ரூபா பணமும் இலவச பேருந்து மட்டும் போதுமா? சுவிட்சர்லாந்து இதில் போய் பேங்க்ல போய் பணத்தை போடலாம்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினது யாருங்க? எம்ஜிஆர் தாங்க கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சாரு. எம்ஜிஆர் தாங்க கொண்டு போய் சுவிட்சர்லாந்து பேங்க்ல போட்டாரு. நம்ம டிஎம்கே பற்றி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். பட் ஸ்டில் ஈவன் ஐ ஆல்சோ தாட் லைக் இட். பட் ஸ்டில் நவ் சீயிங் த ரிசல்ட் ஆஃப் இலவசத்தை தேவையே கிடையாது. இலவசம் வந்து முட்டாள்தனமான விஷயம், மக்களை ஏமாத்துறது தான். இதுக்கு பேர்லாம் நல்லதெல்லாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்து நீங்க நிறைய முதல்வர்களை பார்த்திருப்பீங்க. அதுல ஒருத்தர் பிடிச்சவங்க யாரு? ஏன்? எனக்கு எல்லா முதலமைச்சர்கிட்டையும் ஒரு சில விஷயம் எனக்கு பிடிக்கும், நிறைய விஷயம் பிடிக்காததும் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் யாருக்கு பண்ணணும்னு நினைச்சேன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு தான். நான் அவங்களுக்கு தான் பண்ணேன். என்னன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு உமனாக இருந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்களோட திட்டங்களும் பிடிச்சிருந்துச்சு. திட்டங்கள்லாம் ஸ்பெசிஃபிக்கா இந்த திட்டம் எனக்கு பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களா, அது என்னது? அவங்க இலவச மடிக்கண்ணி கொடுத்தது. ஏன்னா என் கையில் கிடச்சி 11 இயர்ஸ் எபோ ஆச்சு. இப்போவும் நான் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எனக்கு ஜெயலலிதா கிட்ட அவங்க ஒரு லேடியாக இருந்து அவங்க அவ்வளோ எம்பவராக இருந்தது பிடிக்கும். எனக்கு அவ்வளோ யாரையும் பிடிக்காது. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்களோட பேருக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுலேயும் ஊழல் பண்ணுறது தான் அதிகம். ஒரு மக்களுக்காக ஒரு முழுமையாக பயன்பெறணுங்கிற அளவுக்குலாம் யாரும் யோசிக்கிறது கிடையாது. தன்னை காப்பாற்றிக்கணும், தான் சொத்தை காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்குது. அதனால எனக்கு யாரையும் பிடிக்காது. ஏன்னா எனக்கு நான் இல்லாத போது இந்த தமிழ்நாட்டை ஆண்ட காமராஜர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் மக்களுக்காக நிறைய பணி செஞ்சுருக்காரு, பள்ளிக்கூடத்தை நிறைய திறந்திருக்காரு. அந்த மாதிரி முதலமைச்சர்கள் தான், அதுவும் தமிழனா ஒரு காமராஜர் மாதிரி ஒரு முதலமைச்சர் தான் நான் விரும்புகிறேன். நான் வந்து காமராஜர் முதலமைச்சராக பார்க்கறதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்தே கூட எனக்கு வந்து காமராஜரை பிடிக்குது. அப்படின்னாக்கா என்னன்னா, யாருமே ஏன்னா காமராஜர் வந்து முதலமைச்சராக இருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஆனால் இருந்ததுக்கப்புறம் அவர் இறந்தப்ப நான் உயிரோட இருந்தேன். அவர் வந்து ஒரு 10 ரூபா காசு கூட பாக்கெட்டில் வச்சுக்காம ஒரு நல்ல நிலைமையில போய்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி மக்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு அவர் பள்ளிக்கூடம் கட்டினதுக்கு பின்னாடி தான் நானே பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதான் உண்மை. ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த சத்துணவு போட்டார் பாருங்க. அன்னைக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்தோம். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தோம். அந்த மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் முதல்ல சாப்பாட்டுக்கு மதியம் சாப்பாடு போட்டாக்க எல்லாம் ஸ்கூலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உருவாக்குனது அவர் தான். அதுக்கப்புறம் சத்துணவு அது இதுன்னு அதை இன்க்ரீஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணி கொண்டு வரதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. சாப்பாடு போட்டு யாருங்க கொண்டு வந்தாங்க? நாங்கள் கம்பா கூழா குடிச்சிக்கிட்டு கிடந்தோங்க. ஆனால் ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்தது யாருங்க? அவர் தாங்க, கலைஞர். ஓகே, அந்த காலகட்டத்தில் நிறையா தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நிறையா உரகடம் ஆகட்டும், மறைமலை நகர் ஆகட்டும், நிறையா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணார். அது கலைஞர்கிட்ட பிடிக்கும். எம்ஜிஆர் நான் பிறந்த காலத்தில் அதுதான் மேபி பிஃபோர் அவர் டைம். பட் அவரை பற்றி நிறையா கேட்டிருக்கோம். பட் ஹீ டிட் மெனி திங் ஃபார் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன். அதெல்லாம் காமராஜரை பற்றி நமக்கு தெரியும். நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேம்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லதுன்னு பார்த்தா எல்லாருமே பண்ணியிருக்காங்க. பட் நவ் பாலிடிக்ஸ் ஹஸ் பிகம் அ டிஃப்ரெண்ட் திங், மணி எவ்ரி. பெரியார், ஸோ அவங்க கொள்கையிலேருந்து தான் லைக் இப்போ இருக்க ஆளுங்கட்சியே வந்தது. ஹீஸ் லைக் ஃபோர் ஃபாதர் ஃபார் எவ்ரி ஒன்.
அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக நிறைய பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய பேர் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான உரிமையை அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ திமுக இவ்வளவு வருஷம் ஆண்டிருக்காங்க இல்லையா, இந்த ஆட்சியில இவங்க இந்த நல்லது பண்ணாங்க, அது நல்லா இருந்துச்சு. எக்ஸாம்பிள் ஃப்ரீ பஸ் எல்லாம் கொடுத்தாங்க லேடிஸ்க்கு. சோ உங்களுக்கு என்ன பயன்பாடா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு இவங்க கொண்டு வந்து அப்படின்னா என்ன இருந்துச்சு? இந்த ஆட்சியில் ஓகே, பிகாஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னு, பட் தே ஆர் கிவிங் பேக் டு புவர் பீப்புள் ஆல்சோ. லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க, ப்ளஸ் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. தமிழ்நாடு இஸ் க்ரோயிங். Now you can see the GDP of Tamil Nadu, they are comparing it as more than a country like Pakistan. Tamil Nadu has overtaken all other states in this year, last financial year, where நம்ம டிஎம்கே பற்றி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். பட் ஸ்டில் ஈவன் ஐ ஆல்சோ தாட் லைக் தட், பட் ஸ்டில் நவ் சீயிங் த ரிசல்ட் ஆஃப் தி எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் தமிழ்நாடு, இட் இஸ் வெரி மச் பாசிட்டிவ். நவ் நான் தமிழ்நாட்டில் இல்லை, லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஐ எம் ஒர்க்கிங் அவுட் ஆஃப் தமிழ்நாடு. வந்து ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர். When I am seeing from out of Tamil Nadu, we are feeling very much proud of the growth of Tamil Nadu. So there are many negatives about the current DMK government. I also think that there are so much corruption in the government, but still beyond even after this much corruption, our state it is growing very fastly, and it is because of people's positive thinking. அவங்க பண்ணதுல நல்லதுன்னு பார்த்தா அவ்வளோவா எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் ஏரியாவில், நான் ஆக்சுவலாக கன்னியாகுமரி சரியா, எங்கள் ஏரியாவில் திமுக அவ்வளோ அது இல்லை, ஃபுல்லாக காங்கிரஸ் தான். ஆனால் திமுகவோட நான் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் திமுகவோட ரோல் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனாலும் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லலாம், ஒரு தனி மனிதனோட கேட்குறது எதுவுமே தப்பே இல்லை. ஸோ அவங்க குடும்ப அரசியல்லாம் நடத்துகிறாங்க. அவங்களோட விளம்பரத்துக்காக, அவங்க அரசியல் இதுக்காக எவ்வளோ பண்ணாலும் மக்களுக்காக அவங்க பண்ணணும். அந்த ஒரே ஒரு இதுதான், வேற இது. திமுக ஆட்சியில் என்ன சொல்றது, ஒரு எல்லாமே ஒரு இலவசத்தை நோக்கி போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி செஞ்சு கொடுக்குறாங்க, சரி நல்ல விஷயம். 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க, சரி நல்ல விஷயம். ஆனால் இதெல்லாம் செஞ்சால் மட்டும் போதுமா? ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு கல்வி, படிப்பு எல்லாத்துலேயுமே ஒரு சமநிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு மருத்துவமாக இருக்கட்டும், இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலே இந்த 1000 ரூபா பணமோ இல்லை இலவச பேருந்தோ பெரிய விஷயமா தெரியாது. நம்ம அதுலலாம் கோட்டை விட்டுட்டு ஒரு கல்வியிலையும் சுகாதாரத்துலேயும் ஒரு நேர்மையிலையும் எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு ஒரு பேருக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது எனக்கு பிடிக்கல. அது ஒரு மக்களை சோம்பேறித்தனப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க, பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துட்டு நீங்கள் ஒயின் ஷாப்பை திறந்து வைக்கிறீங்க, அங்கே எத்தனையோ குடும்பம் நாசமாக போகுது. அப்போ அந்த பெண்களுக்கு யார் பதில் சொல்லுவா? இப்போ இந்த 1000 ரூபா பணமும் இலவச பேருந்து மட்டும் போதுமா? எத்தனையோ பேர் இன்னைக்கு வேலைக்கு போக முடியாமல் எத்தனையோ பெண்கள் ஒரு ஏழ்மையில் கணவர் வீட்டில் விருப்பமே இல்லாமல் வலுக்கட்டாயமாக வாழ்கிறவங்களும் இருக்காங்க, விருப்பம் இல்லாமல் பணி செய்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு 5000-6000 சம்பளம் கிடைச்சா கூட போதும், நம்ம பிள்ளைங்களையாவது நம்ம காப்பாற்றிக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலையில் கட்டாயமாக வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி, நல்ல ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலே இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருப்பாங்கல்ல. இலவசத்தை தேவையே கிடையாது. இலவசம் முட்டாள்தனமான விஷயம், மக்களை ஏமாத்துறது தான். இதுக்கு பேர்லாம் நல்லதெல்லாம் கிடையாது. இந்த அரசியல்லையே நான் திமுகவுக்கு ஓட்டு போடுறேன் தாங்க, திமுகவுக்கு ஓட்டு போடுறேன் தான். அது என்னன்னு தெரியல, எனக்கு எம்ஜிஆர் மேலே ஒரு பலிதம் இருந்துச்சு. பலிதம் இருந்ததுங்கிறதுக்கு காரணங்கள் எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு முன்னாடி வரையிலும் எந்த ஒரு எம்எல்ஏவும் எந்த ஒரு அமைச்சரும் இந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சது கிடையாதுங்க. அது எனக்கு தெரியுங்க. ஏன்னா எங்கள் ஊர்லேயே எங்கள் இதில் திமுகவுலேயே எம்எல்ஏவா நின்னவங்க தோட்டங்காட்டை வித்துப்புட்டு எம்எல்ஏவா நிற்பாங்க. ஆனால் எம்எல்ஏவா இருப்பாரு, ஆனால் தோட்டங்காட்டை வாங்க முடியாது, திரும்ப அதே பழைய நிலைமையில தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கெல்லாம் வர்ற முதலமைச்சர் அதான் இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, என்ன 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 வேணும் நடக்கட்டும். சுவிட்சர்லாந்து இதில் போய் பேங்க்கில் போய் பணத்தை போடலாம்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினது யாருங்க? எம்ஜிஆர் தாங்க கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சாரு. எம்ஜிஆர் தாங்க கொண்டு போய் சுவிட்சர்லாந்து பேங்க்ல போட்டாரு. லஞ்சம் வாங்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவார் தெரியுமா? கலைஞர்கிட்டயே கொண்டு போய், அப்பா இதை கொண்டு போய் பாதி பணத்தை அங்கே கொடுத்துரு, பாதி பணத்தை இல்லை, அவர் என்ன கேட்குறாரு அதை கொடுத்துரு, நாளைக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணினாக்கா அதுக்கு குறுக்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறது முதல் கொண்டு தெரியுதுங்க. அப்புறம் என்னங்க, எம்ஜிஆர் காலத்துக்கு பின்னாடி தாங்க லஞ்சம் அதிகமாச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க, எனக்கு தெரியுங்க. அண்ணா காலத்துல இருந்து, கலைஞர் காலத்துல இருந்து, எம்ஜிஆர் காலத்துல இருந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் காலத்து வரையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு.
ஆனா எம்ஜிஆர் காலத்துக்கு பின்னாடி அதிகமாச்சு. I'm not like up to date about anything, but they are doing pretty good for students and their education. Like அண்டர் ப்ரிவிலேஜ்டா இருக்கவங்க நான் முதல்வன் திட்டம் அதெல்லாம் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் பட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி லைக் ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு வேலை கம்பேரேட்டிவாக ஹெக்டிக்காக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஃபைன். யா, they are doing good for students basically for their education and also sports and extracurriculars, you know.